ஏங்க ஏங்க அவருக்கு அவ்வளோதாங்க வரும். அவரால் அப்படித்தாங்க பேச முடியும். நீங்கள் வந்து முகத்தை வந்து எங்கள் தைரியத்தை அப்படி காட்ட வேண்டியது இருக்கும். என்ன கமருதீன், என்ன நீங்கள் பெரிய அவ்வளோ ஆளா, அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? எல்லாத்துக்கிட்டையும் சண்டைக்கு போகிறீங்களா? என்னங்க யாரு திவாகர், என்னப்பா உன்னால தான் சண்டை எங்கே ஆரம்பமாகுது? அப்படிலாம் பேசணும்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்க. அவருடைய டைலாக் டெலிவரி எப்படி இருக்குமோ அப்படி தானே வரும். கரெக்டா? அவர் பஞ்ச் டைலாக்கவே வந்து பாசமாக பக்குவமாக பேசுகிறாளியா, அவர்கிட்ட போய் வந்து நீங்கள் இப்படிலாம் பேச சொன்னீங்கன்னா எப்படி? பாருங்க, இப்போ தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. அவங்க 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 இவங்க 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 திவாகர், ஆதிரை, கமருதீன் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார்ல. கவர் பண்ணிட்டு உங்களோட தைரியம் எல்லாம் நீங்கள் கேமில் காட்டுங்க. எவ்வளோ பொன்னான வார்த்தைகள் பேசியிருக்காரு. உங்களுடைய தைரியம் அனைத்தையும் கேமில் காட்டுங்க, கேமுக்கு வெளியே காட்டாதீங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பும்போது வந்து 2 விதமான விஷயம் இருக்குது. சுவிட்ச் போட்டால் கேமு, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கேம் இல்லை. இப்போ இந்த தைரியத்தை வந்து உள்ளே காட்டணும்னா கேமில் மட்டும் காட்டணும். மற்ற அந்த ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க சும்மா உள்ளே வந்து சுற்றுலா போயிருக்காங்க. யார் அந்த ஆளு? எப்போ உள்ளே போனாங்களே அப்பயே கேமுக்குள்ளே தான் இருக்காங்க. எந்த தைரியத்தை எந்த கேமில் காட்ட சொல்கிறாரு? ஓ அது புரிஞ்சுது சார், சொல்லிடுறோம் சார். ஓகே, உங்கள் அசட்டு தைரியம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காட்டினீங்கன்னா அப்புறம் நாங்கள் எங்களோட தைரியத்தை காட்ட வேண்டியது இருக்கும். என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு ராஜா ராணியில் டைலாக் கேட்ட மாதிரி திருப்பி யாராவது கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கமருதீன் நிற்கிறத பார்த்தா என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ, வெளியே இருந்தோம்னா செவ்வளவு திரும்பி இருக்கும் அப்படின்னா கே அப்படின்னு சிரிச்சிட்டு போயிடுவார் விஜய் சேதுபதி. பே அப்படின்னு நத்தான பார்த்து காதல. உங்களுக்கு தைரியம் இருக்கா சார்? முதல்ல இருக்கா சார்? மூச்சவ பேச்சவ முடிஞ்சு போச்சவ.